ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம ஆப்பமும் சிக்கன் கறியும் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன், பட் எப்படி வருதுன்னு தெரில. என்னோடய சேனலை நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் வந்து ஆனியன், 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மிக்ஸர் ஜாரில் வந்து மீதம் உள்ள வெங்காயம், அதுக்கப்புறம் கசகசா, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து கடாயில் நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா டொமேட்டோ, அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்ஸ் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச டொமேட்டோவையும் இதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணி இதையும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். இதில் என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா, மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் உப்பு, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இதையும் நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமாக எண்ணெய்லாம் அழகாக பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா வந்து வதக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து நம்ம அரைக்காமல் எல்லாத்தையும் கட் பண்ணி போடுறத காட்டிலும் அரைச்சி போடும்போது வந்து குழந்தைங்க எல்லாத்தையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. ஸோ இதில் நல்ல பெனிஃபிட் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வாஷ் பண்ண சிக்கனை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கும்போதே ரொம்ப டெம்ப்ட் ஆகுது. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. பட் நம்ம சமைச்சு முடிச்சு தானே சாப்பிட முடியும். அதனால் வந்து ஒரு பக்கம் வந்து சிக்கன் கறி வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பம் சுட நான் ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பாய்.